நான் உங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்டணும்னா நீங்க என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிதான் ஆகணும். ஒரு உருப்படாத காதலுக்காக முட்டாள்தனமா உங்க தங்கையோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. என்ன நீங்க மிரட்டுறீங்க? சாரி, நான் எப்படி இதுக்கு ஒத்துக்க முடியும்? கார்த்திக், உன் சுயநலத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. கொஞ்சமாவது சென்சிபிளா நடந்துக்கோ. நீ அவங்க பொண்ணு வேண்டான்னு சொன்னப்போ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்தவங்க இப்ப ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எல்லாம் உன் காதலி குடும்பம் பண்ண அசிங்கம் தான் இதுக்கெல்லாம் காரணம். டேய் கார்த்திக், இதாண்டா சரியான முடிவு. நம்ம குடும்பத்துக்கு தகுதியான குடும்பம் சம்மந்தி குடும்பம் தாண்டா. இதுக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் கார்த்திக் ஆகணும். மாப்ள, எல்லாருக்கும் இந்த முடிவு தான் பிடிச்சிருக்கு பாத்தீங்களா? இன்னும் என்னடா யோசனை? டேய், என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதடா. எவ்வளவு ஒருத்தி ஓடி போனதுக்காக ஏன் பொண்ணோட கல்யாணம் நிக்கணுமா சொல்லு? யோசிச்சு பாரு. உனக்காக நாங்கள்லாம் இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கும் போது இப்ப நீ எங்களுக்காக இதுக்கு சம்மதிச்சுதாண்டா ஆகணும். உன் தங்கச்சி அவர் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்புறம் அவகதி என்ன ஆகும்? நம்ம சித்ரா ஒன்னும் அந்த ஆனந்தி மாதிரி கிடையாது. எது நடந்தாலும் கவலைப்படாம போறதுக்கு. இவ ரோஷக்காரி. எதனா செஞ்சாலும் செஞ்சுக்குவா. அண்ணே, நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். இவர்தான் என் புருஷன்னு மனசுல பதிஞ்சு போச்சுண்ணே. அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம்ண்ணே. யோசிச்சது போதும் கார்த்திக். இதை டிசைட் பண்ண வேண்டிய நேரம். நீங்க பிடிவாதமா இருந்தா நானும் பிடிவாதமா தான் இருப்பேன். இப்ப நம்ம ரெண்டு பேரும் நமக்காக யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம தங்கைகளுக்காக யோசிக்க வேண்டிய நேரம் இது. இப்படி என்ன ஃபோர்ஸ் பண்ண நான் என்ன பண்ண முடியும்? எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்தது கார்த்திக். பத்திரிக்கை அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் நீங்க வந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணலையா? அப்ப இருந்த சூழ்நிலையில நாங்க ஒத்துக்கலையா? இப்ப சூழ்நிலை வேற. தட்ஸ் ஆல். நீங்க டிசைட் பண்ணுங்க. ஆனா பட் ஒன் திங், சித்ரா தான் எனக்கு வைஃப். ஆனா சித்ராவுக்கு முன்னாடி ரம்யா என்னுடைய தங்க. இப்போ நான் ரம்யாவுடைய அண்ணனா இருந்து பேசுறேன். ஆளாளுக்கு என்னென்னமோ பேசுறாங்க, எமோஷனலா பிளாக்மெயில் பண்றாங்க. வேற யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ சொல்லு சித்ரா. அண்ணா, நான் இனிமேதான் அவருக்கு மனைவி. ஆனா பிறந்ததுல இருந்தே உனக்கு தங்கச்சி. உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஆனா இப்ப நீ ஆனந்திக்காக இவ்வளவு சிரமப்பட்டு அவளை கட்டிக்கிறது எனக்கே தப்பா படுது. ஆனா ஆனந்தி தான் முக்கியம்னு நினைச்சா உன் இஷ்டம். எனக்கு உன் லைஃப் தானே முக்கியம். என்னால கல்யாணம் இல்லாம வாழ முடியும். ஆனா ஆனந்தி இல்லாம வாழ முடியாது நீ நினைச்சா உன் விருப்பப்படி செய்யணும். எனக்கு என் சந்தோஷத்தை பத்தி பெருசா கவலையும் இல்ல, கனவுகளும் இல்ல. ओम सुमुखस्य एकदन्तस्य कपिलो गजकर्णः लम्बोदरस्य विकटो विघ्नराजो विनायकः धूमकेतो गणाध्यक्षो बालचन्द्रो गजाननः वक्रतुण्डस्योपकर्णो हेरम्बस्कन्दपूरजः षोडशैतानि नामानि यप्पडे शृणुजातवे विद्यारम्भे विभागेश प्रवेशे निर्गमेशदा सङ्ग्रामे सर्वकार्येषु विघ्नश्शक्तिर्न चार्यते सर्वस्याब्दे सर्वचतुर्थे सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति यो वेदाहं ब्रह्मणा वेदाम् अमृतेनां व्रतां पुरीं तस्मै गट्टिमेलं ब्रह्म च ब्रह्मा च आयुकीर्तिं प्रजां दतोः ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणी नमोऽस्तु ते माङ्गल्यं तन्दुनानेन मम जीवनहेतुना कण्ठे बन्धानिं शुभहेतुं जीव सरदां शतं माङ्गल्यधारणो शुभमुहूर्तो अस्तु सुप्रतिष्ठितमस्तु शतमानं भवति शताय पुरुषः सतेन्द्रिय
आयुष्येवेन्द्रजे प्रतिष्ठति धनं धान्यं वसुं भगवुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः रोजनो रोजमानः शोभनः शोभमानः कल्याणः டே பாஸ்கரா, என்னம்மா என்னடா வாசல்ல ஒரு தெரிஞ்ச மூஞ்சிய கூட காணோம்? எங்க போயிட்டாங்க அக்கா தங்கச்சி எல்லாம்? எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. என்ன அநியாயமா இருக்கே, நாம வரும்போது வாசல் நின்னு வர வைக்கணும்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம்? ஏதாவது வேலையில இருப்பாங்கம்மா. என்னடா வேலை வேலை இருமா, நீ வேற தேவையில்லாம குழப்பம். சும்மா இருடி, டிஃபன் சாப்பிடலாம், பசி. அலையாத. ஏய் முருகா, என்னடா அதுக்குள்ள கிளம்பிட்ட? நீங்க மட்டும் எதுக்கு கல்யாணத்துக்கு வந்தீங்க? நாங்க மட்டும் வராம 4 பேரை கூட்டிட்டு வருவாங்க. என்னடா வளர்ற? நான் ஒன்றும் வளரல. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு தான் கேட்டேன். உள்ள நடந்த பிரச்சனைக்கு நடுவுல நீங்க போய் வர அசிங்கப்படணுமா? என்னப்பா சொல்ற? எங்க சம்பந்தி வீட்டு கல்யாணத்துக்கு அவங்க கூப்பிட்டு தான் நாங்க வந்தோம். அடடா, உங்களுக்கு மேட்டரே தெரியாது போல. ஆனந்தி கல்யாணம் நின்னு போச்சு. மா என்ன அடக்கடவுளே, என்னப்பா சொல்ற? என்னாச்சு? பொண்ணோட தங்கச்சி ஆர்த்தி ஓடி போயிட்டா. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு கடைசியில அந்த குடும்பமே மண்டபத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அச்சச்சோ. அப்ப கார்த்திக் அவர் முன்ன பேசின மாதிரி மாப்பிள்ளையோட தங்கச்சியை கட்டிக்கிட்டாரு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டாங்க. கார்த்திக்கு அந்த பொண்ணு. அப்ப ஆனந்தியோட கதி? அப்பா, பெரிய குழப்பம் நடந்திருக்கு. நைட்டு நம்ம லாட்ஜில் தங்கிட்டு மண்டபத்துக்கு வரத்துக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு. தேங்க் காட், நல்ல வேளை நம்ம இல்லை. ஏங்க, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. வந்ததுதான் வந்தாச்சு. உள்ள போய் எல்லார்கிட்டயும் பேசி நடந்தது என்னன்னு கொஞ்சம் விலாவரியா தெரிஞ்சுக்கிட்டா என்ன? அலமேலோ, அபி வீட்ல இருந்து மண்டபத்துல யாருமே இல்ல. இந்த சூழ்நிலையில நாம உள்ள போனா நமக்கு மரியாதையே இருக்காது. பேசாம வீட்டுக்கு போயிடலாம். அப்பா சொல்றது சரிதான். இப்போ நம்ம உள்ள போனா நம்மளை தப்பா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. வாங்க போலாம். அபி, இந்த டீ. வேண்டாம் மாமா. உஷா, உனக்கு? வேணாம். ஏக்கா, இந்த டீ. வேண்டாம்ப்பா. அக்கா, உனக்கு? ஏன் யாருமே டீ சாப்பிட மாட்டேங்கிறீங்க? சரி, எனக்கும் வேண்டாம். என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலப்போ. மனோகர், என்னடா ஆர்த்தியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சித்தி. நீங்க நல்லா தேடி இருக்க மாட்டீங்கடா. தேடி பார்த்தோம். ஆனா இனிமேல் பட்டு அவ கிடைச்ச பிரயோஜனம் இல்ல சித்தி. என்னடா சொல்ற? விவரமா சொல்லு. சித்தி,
ஆர்த்தி மட்டும் நம்ம தலையில கள்ள தூக்கி போடல சித்தி. இன்னொரு கொடுமை நடந்து போச்சு. என்னடா? மனோகர், என்னதான் சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. அம்மா, நம்ம மலை மாதிரி நம்பிக்கிட்டு இருந்த அந்த கார்த்திக் நம்ம எல்லாரையும் மோசம் பண்ணிட்டோம். அந்த ஃப்ராடு ரம்யா கழுத்துல தாலி கட்டிட்டாமா. யார் இதெல்லாம் உன்கிட்ட சொன்னா? சும்மா உளராத. யார் சொல்லி நான் இங்க வந்து சொல்லல, அது என் கண்ணால பார்த்தேன். ஆர்த்தி ஒருவேளை மண்டபத்துக்கு வந்துருப்பாளன்னு சொல்லி ஒரு நப்பாசில அங்க போய் பாக்குறதுக்காக போனக்கா. அங்க போன கார்த்திக் அந்த ரம்யா கழுத்துல தாலி கட்டிட்டு இருந்தாங்கக்கா. எல்லாமே முடிஞ்சு போச்சுக்கா. போச்சு, என் 3 பொண்ணுங்கள வாழ்க்கையும் போச்சு. சாரதா, நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சோதனை? நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை நேர்மையா தானே வளர்த்தேன். எனக்கு மட்டும் ஏம்மா இப்படி எல்லாம் நடக்குது? சாரதா, என் பொண்ணுங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கை மாதிரியே ஆயிடுச்சு சாரதா. நான் பாவி சாரதா. நான் உயிரோட இருக்கக்கூடாது. நான் உயிரோட இருக்கக்கூடாது சாரதா. வண்டி எடுக்க சொல்லுடா. ராஜேஷ், இப்ப டைம் என்ன பாத்தீங்களா? பார்த்தேன் ஆர்த்தி, நம்ம தான் நல்ல நேரத்துக்குள்ளேயே தாலி கட்டுமே. நான் அதுக்கு சொல்லல. நீங்க என்ன சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தீங்க? 1 மணி நேரத்துல தாலி கட்டி திருப்பி மண்டபத்துல கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. ஆமா சொன்ன ஆர்த்தி. இப்போ எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் நீங்க லேட் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் மண்டபத்துக்கு போகணும். அங்க என்ன எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன பாக்காட்டி ஆனந்தி அக்கா மனவரையிலே உட்கார மாட்டா. ஏன் ஆர்த்தி இப்படி அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையான. என்னது, நான் அவசரப்படுறேனா? அத நீங்க சொல்றீங்க. நம்ம கல்யாணம் இப்படி நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. அவசர கோலத்துல இப்படி அரையும் குறிமா நடத்தினது நீங்க. உங்களுக்கு தான் அவசர புத்தி. ஐயோ, காரணம் இல்லாம நான் அவசரப்படல ஆர்த்தி. இப்ப மட்டும் நம்ம கல்யாணத்தை முடிக்கலன்னு வையேன், நம்ம வாழ்க்கையில கல்யாணமே நடந்திருக்காது. எங்க வீட்டுல என்ன கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாத ஆர்த்தி, ரொம்ப மோசமானவர். ப்ளீஸ் அழாத. நான் எல்லாத்தையும் சொல்லி தானே உன்னை கூட்டு வந்தேன். நீங்க ஒன்னும் அதை மட்டும் சொல்லல. நம்ம கல்யாணம் ஒரு சேஃப்டிக்கு பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1 hour தான். தாலி கட்டி திருப்பி கல்யாண மண்டபத்துல கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. உங்களை நம்பி தானே நான் வந்தேன். நான் இப்ப அங்க போகணும். என்ன எல்லாரும் தேடுவாங்க. ஐயோ அழாத ஆர்த்தி. என்ன ஆர்த்தி, ப்ளீஸ் போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். ஆர்த்தி, 1 செகண்ட் வந்துடுறேன். என்னாச்சு? ராஜேஷ், இன்னும் எவ்வளவு நேரம் தான் லேட் பண்ணுவீங்க? நான் மண்டபத்துக்கு போயே ஆகணும். நிலைமை புரியாம ஏன் ஆர்த்தி போகணும் டென்ஷன் ஆற? நீங்க என்ன சொல்றீங்க? அங்க மண்டபத்துல எங்க அக்காக்கு கல்யாணம். நான் போய் தான் ஆகணும். ஆர்த்தி, என்ன நிலவரம்னு பார்த்துட்டு வர சொல்லிதான் இவங்களை அனுப்புனேன். எங்க அப்பாவுக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவரோட ஆளுங்களாம் வச்சு நம்மளை தேடிட்டு இருக்காங்க ஆர்த்தி. இப்போ நமக்கு போறது சேஃப்டியே இல்லை ஆர்த்தி. என்ன சொல்றீங்க ராஜேஷ்? நான் போய் தான் ஆகணும். ஆர்த்தி, நான் சொல்றதை புரிஞ்சுக்க. இப்போ நம்ம அந்த பக்கம் போறது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். நம்ம 2 பேரும் தூக்கிட்டு போயிடுவாங்க ஆர்த்தி. அங்க போனா என்ன வேணா நடக்கலாம்.
எங்க அப்பா வேற மாதிரி ஆளா ஆர்த்தி, உனக்கு தெரியாது. ஐயோ எனக்கு காணும்னு மண்டபத்துல அம்மா அக்கா எல்லாரும் தேடுவாங்க. நான் என்ன இப்போ பண்ணுவேன்? டோன்ட் வரி, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். உங்க வீட்டில் தகவல்லாம் சொல்லி கிளியர் பண்ணிட்டேன். நீ பத்திரமா இருக்க, சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லிட்டேன். அதனால நீ கவலைப்பட வேண்டாம் ஆர்த்தி. உங்க வீட்டில் டென்ஷன் ஆவாங்கன்ற கவலை உனக்கு வேண்டாம். இங்க பாரு, அழாம பதட்டப்படாம நான் சொல்றது கேளு, அப்பதான் என் நியாயம் புரியும். தயவு செய்து என் பேச்ச கேளு. இப்போ நம்ம இந்த இடத்துல லேட் பண்றது கூட ஆபத்து தான். அப்பாவோட ஆளுங்க எந்த சமயம் வேணா இங்க வரலாம் ஆர்த்தி. அதனால நம்ம இங்கிருந்து உடனே கிளம்பணும். கிளம்பி நம்ம இப்போ சென்னையில் இருக்கிறதும் ரொம்ப ரிஸ்க் தான் ஆர்த்தி. அதனால ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 பேரும் முதல்ல கார்ல கிளம்பி பெங்களூர் போயிடுங்க. அங்க நீங்க தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். ஜஸ்ட் 2 நாள் தங்குங்க. அதுக்குள்ள இங்க யாரையாவது வச்சு பேசி சமாளிச்சிடலாம். ஆர்த்தி, இது நல்ல யோசனையா இருக்கு ஆர்த்தி. ஒரு 2 நாள் நம்ம அங்க தங்கிட்டோம் வையேன், எங்க அண்ணன் எப்படியாவது எங்க அப்பா அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம தைரியமா போலாம் ஆர்த்தி. இந்த பாருங்க, எனக்கு உங்க வீட்டை பத்தியோ உங்க அப்பாவை பத்தியோ கவலை கிடையாது. என்னோட கவலை எல்லாம் எங்க அம்மாவை பத்தி, அபி அக்காவை பத்தி, ஆனந்தி அக்காவை பத்தி, ஆனந்தியோட கல்யாணத்தை பத்தி. புரியுதா? புரியுதா ஆர்த்தி? ஆனா அதை பத்திலாம் நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை பத்தின எல்லா விவரமும் உங்க வீட்டுல சொல்லியாச்சு. நேரத்துக்கு கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு அவங்க அந்த பிஸியில இருப்பாங்க ஆர்த்தி. டேய் லேட் ஆகுதுடா, உங்க அப்பா அனுப்பின ஆளுங்க வந்துட போறாங்க. வா சீக்கிரம் போலாம். கிளம்பலாம் ஆர்த்தி. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். கிளம்பி பெங்களூர் போறோம். போற வழியில நீ உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொல்லிடு. நான் இப்பவே எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்றேன். அதான் சரி. என்ன ஆர்த்தி, டென்ஷன்ல நீ புரியாம பேசுற பாரு. எல்லாரும் கல்யாண மண்டபத்துல இருப்பாங்க, வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கம்மா. வா வா ஆர்த்தி, நம்ம போகும்போது பண்ணிக்கலாம். வா சீக்கிரம் வா ஆர்த்தி. ஓகேடா, நான் வரேன்டா. ரொம்ப தேங்க்ஸ்டா. வரேன்.